பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சின்னையா இந்த பூஜையை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ற மாதிரி தோணுது. என்ன காரணம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் நினைக்கிறீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பூஜைக்கான உண்மையான காரணத்தை சொல்லுங்க ஐயா. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அசோக் உன் நல்லதுக்காகவும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவும் தான் இந்த பூஜையை பண்றாரு. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு பூஜையும் நடக்கிறப்பெல்லாம் வர கஷ்டங்களால நீங்க 2 பேரும் படுற பாட பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதோ உயிர் கண்டும் இருக்குமோன்னு தோணுது. அதை பத்தி தெரிஞ்சா என் மனசு கஷ்டப்படும்னு மறைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுதுங்கய்யா. எப்படி துர்கா இவ்வளவு சரியா சொல்றா? என்னங்கய்யா, உண்மையை சொல்லிட்டேன்னு அதிர்ச்சியா இருக்கா? ஆஹா, சொல்லுங்கய்யா.